ஹாய் எவ்ரிவன். ஐடியாலஜி ஆஃப் தனி ஒருவனில் கொஞ்ச நாளாக வந்துட்டு வீடியோஸே வரல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ இந்த சீரீஸில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிறதுக்குன்னு சில விஷயம் பண்ணுறதும் தென் சில குட்டி குஞ்சான்ஸோட ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தென் ஸ்கூல் பாய்ஸ் என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, தென் மெச்சூர்டாக இருக்கிற சில பேர் என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் சில இந்த ஜாதி ரீதியாக வந்துட்டு சில ஷோஸில் பேசினது அதை பற்றியும் பார்க்கலாம். தென் எனக்கு என் ஜாதி பெருமையை பேசும்போது மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். அதை என் ஜாதி பெருமையை சொல்லும்போது ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் ஒரு வீரமா, ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் ராஜ பரம்பரையிலேருந்து வந்தோம். அது மாதிரி ஒரு வீரமா இந்த பையன் என்ன சொல்றாருன்னு புரியுதா? ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எவனோ எப்பயோ இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அதை நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் தான் ஜாதியை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எப்படி? எல்லாத்தையும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு மனுஷங்களை படித்த கடவுள் அவங்கள அழிக்கிறதுக்காக இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்தவும் படைச்சிருப்பாரா? இதனால எத்தனையோ கொலைகள், எத்தனையோ ஆணவ கொலைகள் நடக்குது, எத்தனையோ கொடுமைகள் நடக்குது இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிறப்பால ஒருத்தனை இவன் இப்படிதான், அவன் கேரக்டரும் இப்படிதான் இருக்கும், அவங்கனால இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பால ஒருத்தனை கீழே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறவங்க எல்லாருமே, அப்படி சொல்ற எல்லாருமே, அப்படி சொல்றதுமே கேவலமான விஷயம்தான். எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு சமூகத்துல இப்படிப்பட்ட வேற்றுமைகள்லாம் ஏன் அப்படின்னு தெரியல. அப்படி ஜாதி வேற அது இதுன்னு இருந்தா இந்த ஜாதிக்காரனுக்குலாம் இந்த கலர்ல தான் ரத்தம் ஓடும், எந்த கடவுளுமே அப்படி யாரையுமே படைக்கலையே. நீங்களா ஜாதின்னு ஒன்று உருவாக்கி அதனால பிரிவினை, கொலைகள் இப்படின்னு மனுஷனே வந்துட்டு நீ எனக்கு கீழே நான் உனக்கு மேலேன்னு சொல்லிட்டு பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமான விஷயங்களா இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான். இந்த சில இன்டர்வியூஸாலெல்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசியிருப்பாங்க. அதை பார்க்கணும். நீங்க புதுசா இருக்கீங்க, கலர் சட்டையை போட்ட, நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த டீம் தானா? அண்ணன் தானே எல்லாமே. சொல்லுங்க, அண்ணனை பத்தி சொல்லுங்க. பூரா 12th அதுக்கப்புறம் போயிருவான். நானும் இந்த இது முடிச்சு போயிருவேன். நம்பிட்ட கொடுத்துருக்கிறோம். அவன் பாத்துக்கணும் பள்ளிக்கூட உங்களோட பவர்ஸ் எல்லாம் நம்பிட்ட கொடுப்பான். நம்பி கொண்டா நாங்க இறங்குவோம் உள்ள. நீ இறங்கி நொட்டுவ. டே ரியாலிட்டிக்கு வாங்கடா, நாங்க தான் கெத்து, நாங்க தான் இதுன்னு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற உலகத்திலே இருக்காதீங்கடா. ரியாலிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும், சரியா? இவங்கெல்லாம் ரியாலிட்டியே புரியாம இதுதான் கெத்து, இதுதான் மாசு, இதெல்லாம் பண்ணா வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஆக்சுவலா இது ரியல் லைஃபோ கிடையாது. என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம், பட் வந்துட்டு நம்மளை பார்த்து ஒருத்தன் பயப்படணும், நம்ம தான் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க தப்பு தான். கண்டிக்கிறது ஸ்கூல்ல கொஞ்சம் கரெக்டா கண்டிக்கணும். தென் வந்துட்டு பேரண்ட்ஸ் இன்னும் கரெக்டா கண்டிக்கணும். இப்படி பேசுறவங்க எல்லாம் அப்பா அம்மாவையே எடுத்தடிக்க போறானுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்காக இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன கருமத்தை எல்லாம் சில குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பையனை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காண்டி தேய்க்க போறேன் மக்களே. தம்பி இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அவருக்கு வர்ற டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. தம்பி, நீ உனக்கு வர்ற டாஸ்க் எல்லாம் பண்ற, ஆனா அவனுங்க கொடுக்குறவனுங்களும் நல்ல டாஸ்கா கொடுக்குற மாதிரி தெரியல, நீயும் அந்த நல்ல டாஸ்க் எல்லாம் எடுத்து பண்ற மாதிரி தெரியல. ஏன்பா இப்படிலாம் பண்ற? தென் பேரண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே எதுக்காகனா இவங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்றனால ஃபேமஸ் ஆகுறாங்க, யூடியூப்ல வந்துட்டு காசு வருது. எதுக்காக தான் இது மொத்தமாவே? ஃபைனலி மணி. இதுக்காக ஒரு விஷயத்துனால தான் ப்ரொமோஷன் பண்றது, எல்லாத்து மூலமாகவும் மணி வரும்.
தம்பி நீ கொஞ்சம் நல்லா வீடியோலாம் பண்ற, ஆனா வந்துட்டு இந்த டாஸ்க்குங்கிற பேர்ல தான் எல்லா வீடியோவுமே இருக்கு, அதை கொஞ்சம் நல்ல விஷயமாவே பண்ணலாமேப்பா, உனக்கு யூடியூப்லயும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து காசு வருது, அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணு, கண்டிப்பாக நல்ல டாஸ்க் கொடுப்பாங்க. இப்படி எவனா டாஸ்க் கொடுக்குறான்னா அவன் சத்தியமாக வந்து தற்கொலையாக இருப்பான். அதை எடுத்து நீ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவன் உடம்புக்கு எவ்வளோ கெடுதி இதாகும், ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டேன்னா அப்புறம் பின்னாடி உன் பேரண்ட்ஸ் தான் வருத்தப்படுவாங்க. பேரண்ட்ஸ் இதை ஏன் விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலப்பா. இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற பொண்ணு கழுத்தில் மட்டும் இதை நான் கட்டுறேன், கட்டிட்டேன். இப்போ இல்லாட்டி எப்போ? இவனை பற்றி ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம்லேயே பேசியிருக்கேன். பட் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட இருந்து அந்த தாலியை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன்டா. எல்லா வீடியோக்கும் அந்த தாலியை வச்சு சுற்றிட்டு இருக்கான். என் அக்கௌண்ட்டில் 42,000க்கும் மேலே ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. எதை பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில. பட் இவனுக்கு ஒன்று கூட நல்ல கமெண்ட்லாம் வரவே இல்லை. எல்லாருமே அசிங்கமாக கழிகளுக்கு ஊற்றிடுறாங்க. பட் 40,000 பேருமே தற்கூரிகளாக இருக்கீங்க அப்படிங்கிறதான் எனக்கு கவலை. அடுத்து வரப்போகிறவரை இந்த டாஸ்க் பண்ணுற கேட்டகரி தான். ப்ரோ உங்க யூரினை நீங்களே குடிச்சு காட்டுங்க பாப்போம். அப்பல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. ஏற்கனவே நம்ம யூரினை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணோம். இப்போ என்னன்னா இதை குடிக்க வர சொல்றாங்க, யாரும் நம்பவே மாட்டேங்காங்க. நம்ம அதை எடுத்தே காட்டிடுவோம். காய்ஸ் வருது, போஸ்ட் ஆகுது காய்ஸ், அது நடந்துருச்சு. காய்ஸ் நீங்க கேட்ட யூரின் இதை நம்ம குடிக்க போறோம் காய்ஸ். குடிச்சனா எனக்கு வீடியோ லைக் மட்டும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. சும்மா காய்ஸ் கண்ணை முடிக்க குடிச்சுவோம். நீ சொன்ன நிறைய குடிக்க போறேன். யாரும் நம்பாம இருக்காங்க, உங்களுக்கு மாதிரி லைஃப்லேயே போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஆஃப் பண்ணல காய்ஸ். குடிச்சதுக்கு அப்புறம் தான் காய்ஸ் வேலையை காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்த சேனல் வீடியோ பண்ணாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. இவனை பற்றி ஆல்ரெடி நான் லாங் வீடியோ போட்டதுலேயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே இது மாதிரி பண்ணிட்டு என்ன விவேடா சொல்லியிருக்காரு. நம்ம வாய்ப்பு வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க, உட்காந்து சாப்பிடலாம், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க, குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு பேசிட்டு, அதனால அந்த கமெண்ட்ல இருந்தது பண்ணிட்டு குழந்தைங்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டீங்க, பார்க்குறவங்க எல்லாருமே அது ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே ட்ரெஸ் அதெல்லாம் பண்றாங்க. இந்த ஃபைன் இது இப்படியெல்லாம் பண்ணிதான் சம்பாதிக்கணும் அவசியத்தை ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. சரி நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துடுவேன். என்ன நம்ம காதல் ஆக்டர்ஸா வந்துருவாங்க. என்ன பண்ணது கத்தி கேள்வி இருக்கு. ஏன்னா தெரியாம ஒரு நிமிஷம் அந்த கருத்துல வச்சு இது பண்ணத இந்த திருப்பி வச்சு இந்த கொஞ்சம் கைகளெல்லாம் போன வாங்கி கொடுத்து இது வந்துட்டு நான் சாப்பிடாம இருப்பேன், போக மாட்டேன் அழுதுகிட்டே இருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டையில பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டவுட்டு? சவுண்ட் கேக்குதா? கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்லை. இருந்திருந்தா இந்த மாதிரி சவுண்டு கேட்காது, வேற மாதிரி சவுண்டு கேட்கும். இனிமே எந்த டவுட்டும் வேணாம். இது என்னோட ஒரிஜினல் 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 ஒரிஜினல். என்ன சொல்றதுன்னா அதுக்கு இந்த யாரோ ஒருத்தங்க அமுக்கி காட்டி வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணாத இவங்க. அவங்கள மாதிரி ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இன்டர்வியூவில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு புரியலப்பா. அவங்களும் அதை ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணாங்க, இவங்களும் இப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக என்னென்ன விஷயத்தவோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு புரியல. அந்த பலூனக்கா அப்படிங்கிற இஷ்யூ போயிட்டு இருந்தப்பயே
பட் அவங்க அந்த விஷயம் பண்ணது வந்துட்டு நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஓகே, அந்த விஷயம் அவங்க பண்ணது தப்பு தான். அதை ஒருத்தன் எடிட்லாம் போட்டு விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு பலூனக்கா அப்படின்னு ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்கல்ல, இது அவங்க பண்ணதை விட இவன் பண்ணதுதான் எச்சத்தனம். இப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி விட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் எரியுது அப்படின்னா எல்லாத்தையுமே பண்ணது நீங்க தான். நீங்க அந்த பார்க்கறதே வந்து அவங்கள காஜா தான் பாக்குறீங்கன்னு நீங்க பண்ண எல்லா விஷயத்துலையுமே தெரிஞ்சு போச்சு. தென் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு, அது உள்ள இருக்க என்ன போட போறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. பட் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல உள்ள என்ன ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, ஈக்குவலா அவங்க என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேர் மேலேயுமே தான். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? ஓகே, ஃபைனலி என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டே பை டே சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு என்னென்னமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் வந்துட்டு நான் எடிட்டிங் பண்ணி போட போகிறேன், சம்திங் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், நான் எடிட்டிங் பண்ண போகிறேன், ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட பண்ணுறான். அவனுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்குது, நல்லாவும் பண்ணுறான் அவன். ஸோ 3 வீடியோஸ் தான் போட்டிருக்கான் இது வரைக்கும். 1 வீக்லேயே 1500 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டான். அதே மாதிரி இன்னொரு பையன் அதே வயசில் இருக்க பையன் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், டெய்லி vlogs போட போகிறேன் அப்படின்னு வந்த பையனுக்கும் ஒரே வாரத்தில் 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிட்டான். இதெல்லாம் ஓகே, ஏன்னா இந்த பசங்கள்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பண்ணுறாங்க. பட் இன்னும் இருக்காங்க, என்னடா உள்ள எங்கள் ஊருக்காரங்கிட்ட கரெக்டாக இருந்தால் பொரட்டா இப்படியெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கலாம். இதில் திருச்சியில் இருந்துட்டு ஒரு பையனை வீடியோ கொடுத்துருக்கான், 7th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாங்கை மாற்றி அவள்தான் அந்த ஊர் பசங்களை பற்றி சொல்கிறாங்களா, அடிச்சிருவாங்க கிழிச்சிருவாங்க மண்டையை பிறந்துருவாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணவொன்னு இப்படிலாம் சொல்லவும் கெத்துறா நெஜத்தில் பார்த்தா அவனை மாதிரி இருப்பேன். ஏன்டா இப்படிலாம் இது பண்ணது இது தாண்டா கெத்தாடா, இது மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆகாதீங்க. மொத்தமாக கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணாலே ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிளாமரஸாகவும் கிறுக்குத்தனமாகவும் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் வந்துட்டு இருக்கு. அதனால டேலண்டட் பீப்புள்ஸ் இப்போ வெளியே தெரியறது இல்லை, ஒரு நல்ல கண்டென்ட் போடுற ஒருத்தவங்களும் வெளியே தெரியறது இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா இவங்களோட கவனம் பூராமே அப்படி கிறுக்குத்தனமாக எவனாவது பண்ணானா அவன் மேலேயே போயிடுது. இவன் கிறுத்தனமாக பண்ணுற ஒருத்தன் ட்ரெண்டிங்கில் இருப்பான், அடுத்து இப்படி பண்ணுற ஒருத்தன் ட்ரெண்டிங்கில் இருப்பான். ஸோ அப்படி இந்த ட்ரெண்டிங் மாறிட்டே இருக்க தவிர ஒரு நல்ல கண்டென்ட் போடுற ஒருத்தன் மேலே வந்துட்டு அவங்களோட கவனம் வந்து போகவே மாட்டேங்குது. ஸோ ஆடியன்ஸ் நல்ல கண்டென்ட் போடுறவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி போடுற தற்கொலைகள் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. அவனுக்கு கண்டென்ட் போடுறாங்களா, நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா இப்படி பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க.